இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, ஜீசஸ் த குரு. இயேசு அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். இந்த வாரம் ஒரு விசேஷித்த வாரம். செப்டம்பர் 5ஆம் நாள் என்ன நாள்? டீச்சர்ஸ் டே. அது யாருடைய சிறப்பு நாள்? அன்னைக்கு டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். அந்த நாளை நாம் இந்தியா முழுவதும் ஆசிரியர்கள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் நம்ம ஊருக்காரர் தான். எந்த ஊர்? திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி வட்டம், சர்வப்பள்ளி கிராமம். திருத்தணியில் தான் அவர் பிறந்தார், வளர்ந்தார். நான் இருந்த பள்ளிப்பட்டில் தான் அவர் ஸ்கூல் படித்தார். பள்ளிப்பட்டு தொடக்கப்பள்ளியில் தான் அவர் ஸ்கூலிங் முடித்தார். நான் படித்த வேலூர் ஊரிஸ் கல்லூரி, சிஎஸ்ஐ ஊரிஸ் கல்லூரியில் தான் அவர் டிகிரி படித்தார். அவர் ஒரு பெரிய தலைவர், ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடி. அவருடைய பிறந்த நாளே இந்த வாரத்திலே நாம் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் யார் தலை சிறந்த ஆசிரியர்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு ஆசிரியர்கள் உண்டு. என் வாழ்க்கையிலும் ஒரு சிலரை ஒரு காலம் கட்ட வரையில் என்னுடைய ரோல் மாடலாக எனக்கு ரொம்ப பிடித்த ஆசிரியராக பார்த்தது உண்டு. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆசிரியர், பிஎட் பண்ணும்போது ஒரு ஆசிரியர், அதே போல் பைபிள் காலேஜ் போகும்போது ஆசிரியர் ஒருவர் எனக்கு ரோல் மாடலாக இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லா ஆசிரியர்களுக்கும் மேலான ஒரு ஆசிரியர் இருக்கிறார். யார் அவர்? சொல்லாம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஆசிரியர்களிலும் மேலான ஆசிரியர். ஆமென். எடுத்தவங்க வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. பிலிப்பியர் 2:9. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அனைவரையும் முழங்கால் யாவும் முடங்கத்தக்கதான பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஒரு 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்போ நான் முதலாக பிரசங்கம் பண்ணுறேன். எங்கன்னா எங்களுடைய கிராமத்தில் ஒரு வில்லேஜில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். என்னன்னா 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை பேசுகிறேன். 5ஆவது வார்த்தை என்ன வார்த்தை? தாகமாக இருக்கிறேன், தண்ணி தாகம் எடுக்கத்தக்கதாக ஃபஸ்ட்டு டைம் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த வார்த்தையை ரொம்ப பயத்தோடு, ஏன்னா பிரசங்கம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. 16 வயசில் அப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 20 நிமிஷம் பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே சர்ச்சுக்கு எதிரில் ஒரு வீட்டில் கூப்பிட்டு போய் டீ கொடுத்தாங்க, குடித்தேன். அப்போது ஒரு 40 வயசுக்கு 45 வயசுக்கு மதிக்கத்தக்கிற ஒரு கூப்பிட்டு வராங்க என்கிட்ட. தம்பி, உங்ககிட்ட ஒரு ஜோம் பண்ணோம், அவருக்காக நீங்கள் ஜோம் பண்ணணும். சரி, ஜோம் தானே, நான் கூட சந்தோஷமாக ஜோம் பண்ணலான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜோம் பண்ணலான்னு போகும்போது அப்போதான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க, அவருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு. என்னது? அவருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. எனக்கு உடனே பிசாசு பிடிச்சிருச்சு. என்ன பிசாசு? பயத்தின் பிசாசு. ஐயோயோ, பிரசங்கம் பண்ண சொல்லி கூப்பிட்டு இவனுக்கு என்னடா பேய் ஓட்ட சொல்கிறாங்களேன்னு ஒரு பக்கம் பயந்துட்டேன். ரைட், 16 வயசு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இந்த வசனம் ஞாபகம் வந்தது, எல்லா நாமத்திலும் மேலான நாமம், அந்த நாமம் இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமாக பிரசங்கம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் உம்முடைய நாமத்துக்கு எல்லாம் பயப்படும். பூதலத்தோர், பூமிக்கு கீழானவர் எல்லாருமே அந்த நாமத்துக்கு பயப்படுவாங்கன்னு தெரியும். இந்த பிசாசும் இயேசுடைய நாமத்துக்கு பயப்படும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போன அந்த பிசாசு வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம ஜெபம் பண்ணா பிசாசு போகுது. அப்போ யோசித்தேன், நம்ம ஒன்றும் இல்லை, அந்த நாமம் மேலான நாமம். எந்த நாமம்? இயேசுவின் நாமம். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகள், என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தால் போதும், அந்த நாமத்தை உச்சரித்து பாருங்கள், ஒரு புது பலம் நமக்கு கிடைக்கும். இயேசு, ஆமென். யெஷுவா, ஜீசஸ், அந்த நாமத்தில் எல்லாம் உண்டு. அந்த நாமத்தில் வல்லமை உண்டு, அந்த நாமத்தில் ஆற்றல் உண்டு, அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் சுகம் உண்டு. ஆமென். அவர் தான் எல்லாவற்றிலுக்கும் மேலானவராக இருக்கிறார். அந்த இயேசுவை கொண்டாடுவதற்கு இன்னைக்கு நம்ம பாடின எல்லா பாட்டிலையும் அந்த நாமம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பாடினோம்? இயேசு என்ற நாமமே. அடுத்து என்ன பாட்டு பாடினோம்? போற்றி துதிப்போம் தேவதேவ. அதில் என்ன சொல்கிறோம்? இயேசுவின்
நாமம். இப்போ அந்த இயேசு என்ற நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமமாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த நாமம், அந்த அந்த பேரு கொண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. there is something special. இயேசு என்கின்ற நாமத்தில் ஏதோ ஒன்று இருக்கு. அது என்ன நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 4. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமல் இரு. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். இயேசுவானவர் சாலமோன் ஞானியை கொண்டு சொல்ற வார்த்தை என்னன்னா, என் வார்த்தையை விட்டு விலகாமல் இரு. இயேசு சொன்ன வார்த்தைகள் அது அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள், அதுல வல்லமை இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகள்ல வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படிங்க படைக்கப்பட்டது? வார்த்தையினால். ஆமென். கர்த்தர் வெளிச்சம் வருவதாக வெளிச்சம் வந்தது, இருள் விலகுவதனாக இருள் விலகுச்சு, தண்ணி விலகுதுனா தண்ணி விலகுச்சு, ஆகாய பறவைகள் உருவாகுதுனா உருவாச்சு. மனுஷன் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் படைத்தார். யோவான்ல சொல்லும்போது அழகா சொல்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடத்தில் இருந்தது. அப்புறம் வாசிங்க. சகலமும் அந்த வார்த்தையினால் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப அந்த வார்த்தை என்ன வார்த்தை? இயேசு என்கின்ற வார்த்தை. இயேசு முற்காலத்தில் இருந்தார், எப்பொழுதும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். இயேசு என்றுமே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் அந்த வார்த்தை தாங்க, அந்த வார்த்தை இங்க நீங்க யோவான்ல வாசிக்கும் போது சொல்லுவாரு, அந்த வார்த்தை என்னவா மாறிச்சா? அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா மாறிச்சு? மாம்சமாய் மாறினது. அது வாசிங்க அந்த வசனத்தை. அந்த வார்த்தை மாம்சமானது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிற்று. அப்ப அந்த வார்த்தை மாம்சமாய் மாறுகிறது. அந்த இயேசு என்கின்ற அந்த வார்த்தை தாங்க. அவர் சொல்றாரு, என் வார்த்தையை விட்டு நீ என்ன பண்ணாத விலக. அப்பனா என்ன பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கையில யாரை விட்டு விலக கூடாது? இயேசுவை விட்டு விலக கூடாது. அந்த வார்த்தை சத்தியம், அந்த சத்தியம் தான் ஆண்டவராகிய இயேசு. அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை விட்டு விலகாதவர்களாக, இயேசுடைய வார்த்தைக்கு பின் நடப்பவர்களாக, இயேசுவை போல் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குருவை போல சீசு. குரு எவ்வழியோ சீடனும் அவ்வழி. அப்ப குரு எப்படி இருக்கிறாரோ சீடனும் அப்படிதான் இருக்கு. இயேசு அதுதான் சொல்றாரு. எடுத்து வாசிங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள. இயேசு தன்னை பத்தி சொல்றாரு. இயேசு எப்படிப்பட்டவரா? முதல் வார்த்தையில சொல்றாரு, இயேசு எப்படிப்பட்டவர்? சாந்தம் உள்ளவர். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சாந்தமா இருக்கும். நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, ஐயா நான் ரொம்ப கோபக்காரன். இதுல என்னையா பெருமைப்படுறது? வெக்கப்படணும் ஐயா. என்னது? நான் ரொம்ப கோபக்காரன், நான் எடுத்தெறிஞ்சு பேசிடுவேன், நான் உள்ளுக்குள்ள இது பண்ணுவேன். ஆனா கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? கடவுளே சாந்தம் உள்ளவராகிறார். நீ என்னத்துக்கு இப்படி ஆடிட்டு இருக்க? ஆமாவா இல்லையா? யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாங்களோ, இல்லைன்னா கோபத்தில் பேசுகிறாங்களோ, கத்துறாங்களோ, அவங்கள பார்த்து சொல்லு, நீ என்ன கடவுளா? கடவுளே எப்படி இருக்கிறாரு? சாந்தமாக இருங்க. பல நேரங்களில் இந்த சாந்த குணம்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. வாய்க்கு வந்தது பேசுறது, சண்டை போடுறது, கத்துறது, இதெல்லாம் எது பண்ணுன்னா ரோட்டில் ஒன்று சுற்றினு இருக்கு பாருங்க, அதுதான் என்ன பண்ணோம்? குலைச்சிட்டே இருக்கும். நம்ம நாய்கள் இல்லை, நம்ம யாரு? மனிதர்கள். அப்ப எப்போ என்ன வார்த்தைகள் எப்படி பேசணுமோ அப்படி நம்ம பேசணும். கோபப்படுறதுனால ஒன்றும் இல்லை. கோபப்படுகிறவன் என்ன பண்றானா? எப்படி இருக்கிறானா? பைபிள சொல்லுது, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது. அப்புறம் உங்க கோபம் அஸ்தமிக்கிறதுக்குள்ள போயிடணும். அப்புறம் வேற ஒரு வசனம் இருக்கு கோபத்தை பத்தி.
சரி, உங்களுக்கு இந்த வாரம் ஹோம்ஒர்க் தான். அடுத்த வாரம் வரும்போது கோபத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது போட்டுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எதுக்கு எடுத்தாலும் கோபம், கத்துறது, சண்டை போடுறது. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? வாசிங்க, குரு எப்படி இருக்கிறாரா? அவர் சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப அந்த சாந்த குணம் என்னிடத்தில் இருக்கிறதா? நான் சண்டை போடுறேன், கோபப்படுறேன், திட்டுறேன் அப்படின்னா நான் குருவை போல இல்லை, நான் பிசாசை போல இருக்கிறேன். அப்ப என் வாழ்க்கை மாற வேண்டியது இருக்கிறது. வசனம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவன் ஆவியின் கனிகளோ முதல்ல என்னது? அன்பு, அப்புறம் சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசமா சாந்தமா? விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்ப ஆவியின் குணங்கள்ல ரொம்ப முக்கியமானது சாந்தம். இன்னைக்கு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றோம், யாருமே சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறது இல்லையே. இப்ப கடவுள் அதான் எதிர்பார்க்கிறார், நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன் நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், எம்பெருமான் என் குருவானவர் சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? வாசிங்க அந்த வசனத்தை, மத்தேயு 11:20. நான் சாந்தமும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பெருமை உள்ளவனாக இல்லை, வைராக்கியம் உள்ளவனாக இல்லை. நான் ரொம்ப வைராக்கியக்காரன், நான் ரொம்ப வைராக்கியக்காரி, பெருமையா சொல்லுகிறது. ஏங்க அதெல்லாம் தேவையில்லைங்க. கடவுளே எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். எதுக்கு இந்த வைராக்கியம்? எதுக்கு இந்த பெருமை? எதுக்கு இந்த ஆடம்பரம்? எதுக்கு இந்த சுய பிரஸ்தாபம்? எதுக்கு உங்களை பற்றி நீங்கள் அவ்வளோ உயர்வாக நினச்சிக்கிறீங்க? கடவுளே எப்படி இருக்கிறாரு? தாழ்மை உள்ளவராக இருக்கிறார், மனம் தாழ்மையாக உள்ளவராக இருக்கிறார். ஆகாயத்து குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கோ குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ரொம்ப எளிமையான ஒருவர், எளிமையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர், சாந்த குணம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் வசனம் இருக்கிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனிடத்திலோ அவருடைய கிருபை. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? கோபம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? விரோதம் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? தயவுசெய்து மாற்றிக்கோங்க. என்கிட்டலாம் யாருன்னா சண்டை போட்டாலும், என்னை திட்டினாலோ, என்னை பற்றி பேசினாலும் அடுத்த நிமிஷம் மன்னிச்சுட்டு போயிடுவோம். பல நேரங்களில் மாடாக இருக்கிறது நல்லது, அதுவும் எருமை மாடாக இருக்கிறது நல்லது. எப்படி இருக்குது? மாடாக கூட இல்லை, எப்படி இருக்கணும்? எருமை மாடு. எருமை மாடு மேலே என்ன மழை பெஞ்சா கூட அது என்ன பண்ணாது, அது கண்டுக்காது. நீ இரு, அதுக்காக நான் என் குணாதிசயம் என்ன பண்ண மாட்டேன். யாருன்னா என்கிட்ட சண்டை போடுறதுக்கே வருவாங்க, அவங்கள பார்த்து நான் சிரிப்பேன். இப்போ நான் சிரிதை பார்த்து அவங்க சண்டை போடுவாங்களா இல்லை கும்முன்னு போயிடுவாங்களா? அவ்வளோதான். இவனாடா பைத்தியம் மாதிரி தீட்டினுங்கிறோம், சிரிச்சினுங்கிறா. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெடிசனு. உங்ககிட்ட யாருன்னா சண்டை போட்டுனே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உருன்னு வச்சா ஒன்றும் சண்டை போடுவாங்க. நீ சிரிச்சிக்கினே இருங்களேன், பைத்தியண்டா அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணுவாங்க, விட்டு போயிடுவாங்க. எதுக்காக இதை பண்ண சொல்கிறேன்னா, அவனுக்காக இல்லை, நமக்காக. நமக்கு அந்த சமாதானம் நமக்கு என்ன பண்ணுது, தேவைப்படுகிறது. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? மனத்தாழ்மையை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் நம்ம மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். வாசிங்க மறுபடியும், அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என்னென்னவோ நுகத்தை தூக்கி உன் தோல் மேலே போட்டு வச்சுக்கிறல. இந்த மாட்டுக்கு பார்த்துக்கிறீங்களா, இந்த வண்டியை தூக்கி அது மேலே வந்து மாட்டுவாங்க, அது பேர் தானே அது நுகம். அந்த வண்டியை மாட்டுறாங்களே அதான் நுகம். ஆண்டவர் சொல்கிறார், என்னென்னவோ பேகேஜ் தூக்கி கழுத்து மேலே மாட்டினுக்கிறீங்க, நிறைய பொருட்களை தூக்கி உங்கள் கழுத்து மேலே வச்சுக்கிறீங்க, அந்த நுகமெல்லாம் வலுவானது. என்னுடைய நுகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். யாருடைய நுகத்தை கொடுக்குறாரா? அவருடைய நுகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய நுகம் எப்படிப்பட்டதா? வாசிங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை எப்படி இருக்குமா? லகுவாயும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேகேஜ் தூக்கிட்டு இருக்கிறோம். பேகேஜ் என்னன்னா தெரியுங்களா, நிறைய பைகளை தூக்கி வச்சுன்னு இருக்கிறோம் தோல் மேலே. இந்த பை என்னென்னா கோபம், வெறுப்பு, பொறாமை, சண்டை, இச்சை, அப்புறம் என்னது பித்தலாட்டம், ஏமாத்துறது, கெட்ட வார்த்தை, இப்படி நிறைய பைகளை தூக்கி நம்ம தோல் மேலே போட்டு வச்சுக்கிட்டு, ஐயோ இது என்னை அழுத்துறதே, என்னால் தாங்க முடியலையே, என்னால் இதை சுமக்க முடியலையே, இது வேதனையாக இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சுமையெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் என்ன பண்ணு, தூக்கி போடு. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே,
இன்னத்தை கொண்டு வந்த, இன்னத்தை கொண்டு போகிற, இன்னத்துக்கு இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்க விட, கடைசியில் உனக்கு ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது. நிறைய இந்த அடக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும் கூட அங்கே மண் இந்த வெட்டி போடுறாங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஏதாவது இருக்குதா பாருங்கப்பா, ஏன்னா நகை இருந்தா பண்ணுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க கைட்டுருங்க, ஏன்னா விட்டு போனால் அவங்க கைட்டுருவாங்களே. அதனால என்ன சொல்லுவாங்க, ஒரு பொட்டு நகை கூட விடாமல் என்ன பண்ணுவாங்க கழட்டி வெறும் கையாக தான் என்ன பண்ணுவாங்க நம்மளை எங்கே அனுப்ப போகிறாங்க, குழியில் அனுப்ப போகிறாங்க. யோபு சொல்லுவார் பாரு, நான் என் தாயின் வயிற்றிலேருந்து எப்படி வந்தேன், நிர்வாணியாக வந்தேன், நான் எப்படி திரும்பி போகிறேன், நிர்வாணியாக தான் போகிறேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு அவ்வளோதாங்க. இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கிட்ட எது இருக்குதோ அது நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்க போறது கிடையாது. உங்க உயிரே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாதுல்ல. நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்போ மரணம் வரும், எப்போ நம்ம இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியே போகுதுன்னு தெரியல. வாழ போற வாழ்க்கை எவ்வளவு நாள்? சங்கீதக்காரன் சொல்கிறான், பலத்தின் மிகுதியால் 70 தான், 70 தான். பலத்தின் மிகுதியால் தான். இப்பெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. இப்போ இருக்கிற சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, சாப்பிட்ற சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படியே பாதி ஆயிடுச்சு. எவ்வளோ 40 தாண்டதே பெருசாகுது. 30 வயசுலேயே முட்டியெல்லாம் வலிக்குது. 25 வயசுலேயே கண்ணு தெரியாமல் போயிடுது, கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிறைவேற்ற வாழ்க்கை. அதாவது ஆயுசு நாட்கள் 70 வருஷம், மிகுதி இருந்தால் தான். பலத்தின் மிகுதியால் 80. அப்போ 70 வந்தவங்களாம் யோசிச்சிருக்க, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. இப்போ 30 வயசு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வயசு தான் இருக்குது? 40 தான் இருக்குது. 40 கூட இல்லை, 30 தான் இருக்குது. அது மாதிரி நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சு கொண்டே இருக்கு. நான் பொதுவாக அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் சொல்லுவேன், பிறந்த நாள் கொண்டாடுறோன்னு சந்தோஷப்படாதீங்க. ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒரு வயசு குறைஞ்சிருச்சு. நீ வாழ போகிற வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. நீ 30, இப்போ நீ 3 வருஷம் தான் வாழ போகிற. அடுத்தது இனி பிறந்த நாள் கொண்டாடுற, அப்புறம் உனக்கு எத்தனை வருஷம் தான் இருக்குது? 2 வருஷம் தான் இருக்குது. நீ வாழ போகிற வாழ்க்கை எத்தனை வருஷம் தான்? 2 வருஷம் தான். அப்போது வயசாகுதுன்னு சந்தோஷப்படாதீங்க. வயசாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? மரணத்தை சந்திக்க போகிறோம். அப்போ இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கைங்க. வாழும் இந்த கொஞ்ச காலம் எப்படி இருங்க, எப்படி இருங்க? சாந்தம் உள்ளவர்களாக இருங்க, மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்க, இயேசுவின் நுகத்தை சுமந்தவர்களாக இருங்க. இயேசு அழகா சொல்றார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்கும். அடுத்தது வாசிங்க, மத்தேயு 11:29. அதுல இருக்கல, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டு, அவ்வளவுதான் ஒண்ணு, என்னடா அவ்வளவுதானா? முக்கியமான பாயிண்ட் அங்கதானே இருக்குது. என்ன பாயிண்ட் இது? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுங்களா? நீங்க யாரையோ பார்த்து கத்துட்டு இருப்பீங்க. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிரியாணி ஒன்று செஞ்சோம். என்னது? பிரியாணி ஒன்று செஞ்சோம். இப்போதான் பிரியாணி யூடியூப் எல்லாம் வந்துருச்சிங்களா. ஒரு ஜாஃபர் பாய் பிரியாணி செஞ்சோம். பாய் என்ன சொல்றாரோ இன்ஸ் எடுத்துக்கினார். என்னது? பாய் என்ன சொன்னாரோ இன்ஸ் எடுத்துக்கிட்டு, அவர் சொல்றபடி 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தான், 2 நிமிஷம்னா 2 நிமிஷம் தான், 1.5 லிட்டர் தண்ணினா 1.5 லிட்டர் தண்ணி தான். அவர் சொல்றது அப்படியே செஞ்சா பிரியாணி செம்ம டேஸ்டா வந்துச்சு. எப்படி வந்தது? அவர்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணேன்? அப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க நானும் கத்துக்க வேண்டியதா இருக்குது. பாய் கிட்ட இல்ல, யாரிடத்தில்? இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, நம்ம தப்பானவங்க கிட்ட இருந்து தப்பான விஷயங்களை கத்துட்டு இருக்கோம். எங்க அப்பா தான் எனக்கு குருவே, அவர்கிட்ட இருக்கிற கோபத்தை அப்படியே நான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா கிட்ட இருக்கிற கோபத்தை அப்படியே நான் கத்துக்கிட்டேன். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, ஏதாவது உள்ள இருக்குதா எனக்கு தெரியல. அப்ப பல நேரங்களில் நாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. நல்ல ஆசிரியர்கள்கிட்ட இருந்து நல்லவைகளை கற்றுக்கொள்ளலாம். கெட்ட ஆசிரியர்கள்ட்ட இருந்து என்னதான் கத்துக்க முடியும்? கெட்டதை தான் கற்றுக்க முடியும். நான் சொன்னல ஆரம்பத்தில், என் வாழ்க்கையில் ஒரு சில ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் மாற்றிக்கிட்டேன் எண்ணத்தை. எனக்கு இப்போ யார் தான் ஆசிரியர்? ஏன் அப்படி மாறிச்சு? ஏன்னா இந்த மனிதர்கள் எல்லாம் யாரு? மனிதர்கள் தான். அவங்க கிட்ட நல்லதும் இருக்குது, கெட்டது. ஒரு காலகட்டத்தில் அவங்க கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் போய் அவங்க பின்னாடியே போனேன். அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பக்கத்தை பார்க்கும்போது, ஒரு காலத்தில் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க எனக்கு இப்போ என்ன ஆயிட்டாங்க? ஆகாதவங்களாயிட்டாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு கோபம் வருது. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? மனிதர்கள் அப்படிதான். மனுஷனுக்கு 3 முகம், மனிதனுக்கு 3 முகம்.
ஒன்று அவன் நமக்கு காட்டுற முகம், ரைட்டா? நான் உங்களுக்கு ஒரு முகத்தை காட்டுறேன், ரைட்டா? இன்னொன்று நான் உள்ள ஒரு முகத்தை வச்சிட்டு இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? என்னுடைய உண்மையான முகம் ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுற முகம் ஒன்று இருக்கு, நான் உண்மையா உள்ள வச்சிருக்கிற ஒரு முகம் இருக்கு, யாருமே அறியாத இன்னொரு முகமும் இருக்கு. இந்த 3 முகத்தை நம்ம மாத்தி 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 காமிச்சிட்டு இருக்கோம். இடத்துக்கு ஏற்ப நம்ம முகத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம். எப்படின்னா, சில பேர் மேல கோபமா இருப்போம், அவனை பார்த்துட்டே இருப்போம், சிரிச்சுட்டே இருப்போம். ஆனா நம்ம மனசு என்ன தோணும்னா, கல் எடுத்து அவன் மண்ணில போட்டு அடிச்சு கொல்லணும்னு தோணும். நிறைய பேருக்கு அவங்க மாமியாரை பார்த்தா அப்படி தோணும்னு நினைக்கிறேன். நிறைய மனைவிமார்களுக்கு கணவர்மார்களை பார்த்தா அப்படி தோணும்னு நினைக்கிறேன். ஆனா வெளியே எப்படி இருப்போம்? வெளியே எப்படி இருப்போம்? சிரிச்சிட்டு இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்கள கொலை பண்ணணுன்ற அளவுக்கு காரணம் என்னவென்றால், இந்த மனிதன் ஏமாற்றக்கூடியவன், இந்த மனிதன் மிகப்பெரிய நடிகன். வெளியே ஒன்று வச்சிருப்பான், உள்ள ஒன்று வச்சிருப்பான், வெளியே ஒன்று காட்டுவோம். அப்போ இந்த மனிதர்களை நாம் பின்பற்றுவோம் என்றால், ஒரு காலகட்டத்தில் அவங்க கிட்ட இருக்கிற உண்மையான முகம் வெளியே வரும்போது அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், எந்த பாஸ்டரையும், எந்த ஊழியக்காரனையும், எந்த கடவுளுடைய பிள்ளையும் பார்க்காதீங்க. யாரை மட்டும் பாருங்க? இயேசுவை மாத்திரம் பாருங்க. அவர் மட்டும்தாங்க உண்மை உள்ளவர். இவ்வளவு பேசுறேன்னு என்னையே நம்பாதீங்க, ஊழியக்காரனை நம்பாதீங்க, எந்த விசுவாசியை நம்பாதீங்க. அவரை பார்த்துதான் நான் கடவுள் கிட்ட வந்தேன்னு சொல்லாதீங்க. அவர் பின்மாற்றத்தில் போயிடுவாரு, அதுக்கு நீங்களும் போயிடுவீங்களா? கிடையாதுல்ல. அப்ப நான் யாரை பார்த்து வந்தேன்? ஊழியக்காரனை பார்த்து வந்தனா இல்ல, பிரசங்கியாரை பார்த்து வந்தனா இல்ல, போதகரை பார்த்து வந்தனா இல்ல, நான் இயேசுவை பார்த்து வந்தேன். அதான் சொல்றாரு இயேசு, என்னிடத்தில் learn from me, என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு என்ன கற்றுத் தருகிறார்? சொல்லுங்களேன். இயேசு என்ன கற்றுத் தருகிறார்? அன்பா இருங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் மன்னிங்க. அந்த மத்தேயிலிருந்து எல்லாம் வாசினா எல்லாமே இயேசு கற்றுக் கொடுத்தது தான். அப்ப இயேசு கற்றுக் கொடுத்ததை நான் பின்பற்றுகிறேனான்றது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு 2 விதமான அறிவு இருக்கிறதுங்க. ஏற்கனவே நான் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பிரசங்கம் பண்ணேன், அந்த ஸ்டூடெண்ட் சண்டேக்கு. இன்னைக்கு டீச்சர் சண்டேக்கு சொல்கிறேன். 2 விதமான அறிவு இருக்கிறது. ஒன்று உலகம் தரக்கூட அறிவு, இன்னொன்று கடவுள் கொடுக்கக்கூடிய அறிவு. இன்னைக்கு காலைல கூட ஆடிபுரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன். இப்போது பைபிளில் நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இந்த இன்சிடென்டெல்லாம் நீங்கள் உலகம் கொடுக்கும் அறிவில் யோசித்து பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போது இன்றைக்கி சாப்பாடு செஞ்சுருக்கிறாங்க, அன்பின் விருந்து இருக்கிறது, ரைட்டா? இன்றைக்கி எத்தனை கிலோ அரிசி போட்டிருப்பாங்க? ஒரு 20 கிலோ அரிசி போட்டிருப்பாங்க. 20 கிலோ அரிசி போட்டால் எவ்வளோ பேர் சாப்பிட்லாம்? கிலோவுக்கு 6 பேர். அப்போது 20 கிலோவுக்கு ஒரு 120லேருந்து 50 பேர், 150 பேர் சாப்பிட்லாம், ரைட்டா? இப்போ நான் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சமைச்சிட்டு 1 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதை இந்த 200 பேருக்கும் கொடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? என்ன ஐயர் என்ன லூஸ் ஆகிட்டாரா? ஐயர் என்ன லூஸ் ஆகிட்டாரா? மரங்கிற கைண்டிச்சா? என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்வீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை தானே சொன்னார். 5 அப்பம் எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு. ஆண்கள் மட்டும்தான். இங்கே பெண்கள் அதிகமாக ஆண்கள் அதிகமாக? ஆண்கள் 10 பேர் இருந்தால் இங்கே பெண்கள் 100 பேர் இருக்கிறீங்க. அப்போ அன்றைக்கி அதே கூட்டம் தானே இருந்திருக்கும். 5000 ஆண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 10,000 பெண்களாவது இருந்திருப்பாங்க. டபுள் குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ 15,000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? சாப்பிட்ருப்பாங்க. எத்தனை அப்பத்தில்? 5 அப்பம் 2 மீன். இப்போது உலக அறிவு என்ன சொல்லுதுன்னா, 5 அப்பத்தை மில்லிமீட்டர் சைஸில் நீ கட் பண்ணி குத்தா கூட 5000 பேருக்கு அது பத்தாது. அது ஃபிசிக்கலா, கெமிஸ்ட்ரியா, ஜாகிரபிக்கலா, ஹிஸ்டாரிக்கலா, எப்படி நீங்கள் சயின்ஸை போட்டு யோசிச்சாலும் அது வேலைக்கு ஆகாது. உலக அறிவு அதான் சொல்லுது, இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் தேவ அறிவு என்ன சொல்லுது? இட்ஸ் பாசிபிள். ஐயா 100 வயசு ஐயா ஆபிரகாமுக்கு. அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. வாய்ப்பே இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு இம்பாசிபிள். ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு கூட்டு போய் 1 கோடி கொடுத்தா கூட குழந்தை அந்த அம்மா வயிற்றுல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எது சொல்லுது? சயின்ஸ் சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் ஒரு குழந்தை இருக்கும்ன்றாரு. இருந்ததா? அப்போ உலக ஞானம் என்பது வேற, தெய்வ ஞானன்றது வேற. தண்ணீர் திராட்சை ரசமா மாறுமா?
மாறாது. திராட்சை ரசம் வேணா தண்ணீரா மாறும். எப்படி? தண்ணி ஊத்திட்டே இருந்தா திராட்சை ரசம் என்ன ஆயிடும்? நம்ம ஆளுங்க கலக்குங்கன்னு சொன்னா போதும், இஷ்டத்துக்கு தண்ணி ஊத்திடுவாங்க. அப்புறம் பார்த்தா இது தண்ணியா திராட்சை ரசமா நமக்கு தெரியாது. இப்போ தண்ணீர் திராட்சை ரசமா மாறணும்னா நான் கெமிக்கலா சொல்றேன். தண்ணீரோட ஃபார்முலா என்ன? H2O. இப்போ வைனோட ஃபார்முலால என்ன இருக்குன்னா, தண்ணீரோட சேர்ந்து ஒரு கார்பன் மாலிகுல் இருக்கிறது, C இருக்குது. இப்போ தண்ணீர் திராட்சை ரசமா மாறணும்னா அதுக்குள்ள ஒரு ஃபார்முலா தேவைப்படுகிறது, அதுதான் கார்பன் மாலிகுல். இந்த மாலிகுல் எப்படி உருவாக்க முடியும்? கெமிஸ்ட்ரியில அது உருவாக்க முடியாது, ஆனா ஸ்பிரிச்சுவலா அது உருவாக்க முடியும். அது யாரால் முடியும்? இயேசுவால் முடியும். இந்த உலகத்தால் முடியாததுன்னு சொல்வதை என் இயேசுவால் முடியும். ஏன்னா இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், ஹிஸ்டரி இவை எல்லாவற்றிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். நான் ஒரு கேன்சர் பேஷண்ட் என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அவர் நல்ல மற்ற மதத்துலலாம் போய் பார்த்துட்டு அவர் ஒரு நான் பிலீவர். கடைசியாக என்கிட்ட ஜெபம் பண்ணார். அவர் ஒரு ஆசிரியர். அவருக்கு 3rd ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், இன்னும் 3 மாதத்தில் செத்துருவாருன்ட்டாங்க. அப்போ என்கிட்ட ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணணும், டாக்டர் செத்துருவாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அப்புறம் எதுக்கு என்கிட்ட கூட்டின்னு வந்தீங்க? என்ன சொல்கிறாங்க, அவர் செத்துருவார், 3 மாதத்தில் செத்துருவார், அப்பயே என்கிட்ட கூப்பிட்டு வந்தீங்க? இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கும். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் தான் ஆண்டவர் சுகம் பண்ணுவேன். சரி ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். இந்த மனுஷன் 3 வருஷம் உயிரோடு இருந்தார். எத்தனை மாதம்? 3 மாதம் சொன்ன மனுஷனை 3 வருஷம் கர்த்தர் என்ன பண்ணார்? உயிரோடு வச்சார். டாக்டர்ஸால யோசிக்க முடியல, இது எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லைன்றாங்க. சாத்தியம் இல்லாததை என் தேவன் சாத்தியமாக்குவார். ஏன்னா இந்த உலக ஞானன்றது அது குறிப்பிட்டது தான், அதால இதை தாண்டி யோசிக்க முடியாது. இந்த உலகத்துடைய ஆரிஜின் கேட்டால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார். அப்போ உலக ஞானம் பெருசா, தெய்வ ஞானம் பெருசானா? தெய்வீக ஞானம் தான் பெருசு, கடவுளுடைய ஞானம் தான் பெருசு. அப்ப நாம் எதை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கடவுளுடைய ஞானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வாசித்த அதிகாரத்தில் ஒருத்தரை பத்தி பார்க்கிறோம். அவர் பேர் அப்போஸ்தலனாகிய பவுல். எதுல பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1-5. எனக்கு பவுல் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகான ஒரு மனுஷன், ரொம்ப அழகா கடவுளுக்கு ஊழியம் செய்த ஒரு மனுஷன். இயேசுவுக்கு 12 சீடர்கள், ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. 11 பேரும் இயேசுவை பார்த்து தான் இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சாங்க, இயேசுவோடு இருந்தாங்க. ஆனா இந்த மனுஷன் தான் இயேசுவை பார்த்ததே இல்லை. He never seen Jesus Christ. யாரு? பவுல். ஆனால் இந்த 11 பேருக்கு சலிக்காமல் ஊழியம் செய்தவர் யார் என்றால் இந்த பவுல். இந்த பவுல் சாதாரண ஆள் கிடையாதுங்க, மிக மிக பெரிய அறிவாளி. He is a greatest man in the history. அவர் யார் என்றால் அந்த 22ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. சகோதரர்களே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றார். யாரை பார்த்து பவுல் சொல்றார் என்றால் அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்களையும் அங்க இருக்கிற பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேத பாரர்களையும், மிகப்பெரிய ஆளெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. சனகிரி சங்கமே இருக்கிறது, 70 பேர் கொண்ட அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பணிவா சொல்றார், பிதாக்களே, தகப்பன்மார்களே, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. எந்த பாஷையில பேசுறாரு தெரியுமா? எபிரேய பாஷை. ஏன் எபிரேய பாஷையில பேசுறது ஸ்பெஷல் தெரியுமா? யூதர்களுடைய பாஷை. இன்னொன்று, யூதர்கள் அந்த பாஷையை மறந்துட்டாங்க. ஏன் மறந்துட்டாங்கன்னா, ரோமர்கள் வந்த பிறகு அவங்க எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க? கிரேக்கத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பைபிள் 2 லாங்குவேஜில் இருக்கும். பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் இருக்கும், புதிய ஏற்பாடு கிரேக்கம் அரமேயம். எபிரேய பாஷையை இவங்க யார் மறந்துட்டாங்க? யூதர்கள் மறந்துட்டாங்க. அவங்க தாத்தா பாட்டி பேசின பாஷை எபிரேய பாஷை. அந்த பாஷை பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம், எழுதுறதும் ரொம்ப கஷ்டம். அவங்க எழுத மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? வரைவாங்க. ரைட்டா? எபிரேய வார்த்தைகள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எபிரேய வார்த்தைகள்? 119ஆம் சங்கீதத்தில் இருக்கு பாருங்க. எத்தனை வசனம் இருக்குது? 176. எத்தனை பிரிவுகள்? 8 பிரிவுகளா? 22 பிரிவுகள். எத்தனை வசனமா பிரிச்சிருக்கிறாங்க?
8 வசனம். அதோடைய தலைப்புகள் என்னைக்காவது பார்த்து யாரையாவது கேட்டிருக்கிறீங்களா? என்னையா தலைப்பு அதுன்னு? முதல் தலைப்பு ஆலெஃப், ரெண்டாவது தலைப்பு பேத், மூணாவது தலைப்பு கீமல், நாலாவது தலைப்பு தாலேத், அஞ்சாவது ஹே. இதெல்லாம் என்னது? ஆல்பபெட்ஸ். எப்படி இங்கிலீஷ்ல ABCD இருக்கிறதோ தமிழ் ஈன்றீங்களோ அது போல எபிரேயத்தில் ஆலெஃப், பேத், கீமேல், தாலேத்ன்றது எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் இருக்கிறது. அவங்க எழுத மாட்டாங்க, வரைவாங்க. முதல் எழுத்து எப்படி இருக்கு பாருங்க, மாட்டுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்குதா? ஏன்னா ஆலெஃப்னா எருதுன்னு அர்த்தம். ரெண்டாவது எழுத்து பேத், பேத்து பாருங்க வாசல் திறந்திருக்க மாதிரி இருக்கா? பேத்துனா வீடுன்னு அர்த்தம். பைபிள் எங்கெல்லாம் பேத்து பார்க்குறோம்? பெத்லெஹேம், பெத்சாய்தா, பெத்தானியா. பெத்துன்னு அர்த்தம் வீடுன்னு அர்த்தம். அடுத்தது கீமல், எப்படி இருக்கு? ஒட்டகம் நிற்கிற மாதிரி இருக்கா? கேமல் தான் கீமல். எபிரேய எழுத்து என்பது ரொம்ப கடினமான எழுத்து. எபிரேயத்தில் படிக்கிறது கஷ்டம், அதை பேசுறது அதை விட ரொம்ப கஷ்டம். எங்கள் பேட்ச்லலாம் ஹீப்ரூ லாங்குவேஜ் படிக்கும்போது 32 பேரில் 4 பேர் தான் பாஸு. அதில் நானும் தப்பி பாஸ் ஆகிட்டேன். கடவுள் ரொம்ப கடினமான பாஷைங்க எபிரேய பாஷை. அது எழுதுறதும் கஷ்டம், அது படிக்கிறதும் கஷ்டம். ரொம்ப கடினமான ஒரு மொழி. ஆனால் அந்த பாஷையை யார் பேசுறாரு? பவுல் பேசுறாரு. அப்போ அவர் எவ்வளோ பேர் அறிவாளியா இருந்திருப்பார் பாருங்க. he speaks in Hebrew language. அடுத்தது வாசிங்க. நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள, எங்க பிறந்தாராம் பவுல்? தர்சுல பிறந்ததுனால அவரால் எபிரேயத்தில் பேச முடியும், அரமையில பேச முடியும், கிரேக்கத்தில் பேச முடியும். இன்னும் 7 மொழிகள் பவுலுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய அறிவாளி. அடுத்தது வாசிங்க. இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்திலே வளர்ந்து எல்லாத்தையும் நான் ஞானமா படிச்சவன்றாரு. யாருடைய பாதத்தில் படிச்சாராம்? கமாலியல். கமாலியல் மிகப்பெரிய அறிவாளி. கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்றாங்க, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, இந்த மாதிரி பெரிய பெரிய மெய் அறிஞர்கள், பிலாசபர்ஸ் இருந்த காலத்தில் ஈக்குவலாக இருந்தவர் இந்த கமாலியல். அவருடைய பாதத்தில் படித்த மிகப்பெரிய பவுலுக்கு இயேசுவை தெரியல. அவர் சொல்றாரு, நீங்க தொடர்ந்து வீட்டில் வாசி பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு போகும்பொழுது தான் இயேசுவை சந்திக்கிறேன்றாரு. அப்ப இயேசு என்னை பார்த்து கேட்கிறாரு, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உனக்கு முள்ளில் உதைப்பது கடினமான்னு கேட்கிறார். அதுக்கு இவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு அப்படின்னு சொன்ன போதே என் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பதான் நான் மெய்யான அறிவை உணர்ந்து கொண்டேன்னு சொல்றார். அப்ப இதுக்கு முன்னாடி இவர் படிச்சது, இவருக்கு தெரிஞ்ச மொழி, இவருடைய அறிவு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப இயேசுவை அறிந்து கொள்வதுதான் மெய்யான அறிவு. ஒரு சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சதுல எது சிறந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு. அவர் 1000 கணக்கான பொருட்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொன்னாராம், நான் பாவி என்பதை தான் கண்டுபிடிச்சேன், இந்த பாவியை மீட்க இயேசு தேவைன்றதை கண்டுபிடிச்சேன், இதுதான் நான் கண்டுபிடிச்சதுல மிக சிறந்த கண்டுபிடிப்புனாராம். புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்தின் அறிவை காட்டிலும் நான் பாவி என்று உணர்ந்து கொண்டு இந்த பாவிக்கு இயேசு தேவைன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க, அதுதான் மெய் ஞானம், அதுதான் மெய்யான அறிவு. இந்த அறிவு தான் சவுலை பவுல் என்ற மனிதனுக்குள்ளாக அந்த மனமாற்றத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்கா, என் குருவை போல நான் மாறி இருக்கிறேன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியாக நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வாசித்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்ன பண்ணாரு? ஓய்வு நாளில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அடுத்தது 35 வசனம் வாசிங்க. அதட்டினார். அடுத்தது 36 வசனங்க. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். இந்த நாமம், அந்த வார்த்தை அதிகாரம் நிறைந்த வார்த்தை. எந்த வார்த்தை?
இயேசு என்கின்ற வார்த்தை. அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் நாம் கற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள்ளாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நாம் அந்த காரியமாக மாறிவிடுகிறோம் அப்படின்றாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப எல்லோரும் விரும்பப்படுகிற ஒரு மெட்டல் அப்படின்னா அது கோல்டு தான், ரைட்டுங்களா? இந்த கோல்டுலே காஸ்ட்லியஸ்ட் கோல்டு அப்படின்றது கலப்பில்லாத பியூர் கோல்டு தான் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப விலை மதிப்பு அப்படின்றாங்க. இப்போ இந்த கோல்டு எப்படி வரும் என்றால், கலப்பு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்தால் தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போது நான் அந்த தங்கத்தை போல் மாறணும்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியே போகணும். அப்போ அந்த அழுக்கெல்லாம் வெளியே போனோன்னா யாரால் அது முடியும் என்றால் இயேசுவால் அது முடியும். இயேசு எனக்குள் வரும்பொழுது எனக்குள்ளா இருக்கிற அழுக்குகளை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த குரு எப்படி இருக்கிறாரோ அந்த குருவை போல் நான் மாற வேண்டியதாக இருக்கிறது. குரு என்ன சொல்லியிருக்கிறாரு? பிறரை நேசியுங்கள், எல்லோரிடத்திலும் அன்பாயிருங்கள், யாரையும் பகைக்காதீங்க, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துங்க அப்படின்னு தான் யார் சொல்றாரு? இயேசு சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்ப இயேசுவை போல் நம்ம மாற வேண்டியதாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்தில் இருக்கிற நாம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம், கர்த்தரை போல் நாம் மாற வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜா தான் மந்திரியோடு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அன்றைக்கி ஸ்பெஷல் கத்திரிக்காய் டிஷ். அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டு தன் மந்திரி இடத்துல சொன்னாராம், மந்திரியாரே, இந்த கத்திரிக்காய் ரொம்ப சுவை உள்ளதாக இருக்கிறது, இந்த கத்திரிக்காவை இது சாப்பிட்றதுக்கு ஒரு தனி இது இருக்குது, இது போல் ஒரு நல்ல டிஷ் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். மந்திரி கேட்டுட்டா, ஆமாம் ராஜா, கத்திரிக்காய் ரொம்ப சுவையாக இருக்குது, கத்திரிக்காய் போல் ஒரு நல்ல சுவையான ஒரு பதார்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி இவரும் என்ன பண்ணார்? கத்திரிக்காவை புகழ்ந்து கொண்டே இருந்தார். ஒரு வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து கத்திரிக்காய் கேட்ட உடனே நம்ம வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், அதையே திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. ராஜா வீட்டில் அரண்மனையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வாரம் ஃபுல்லாக கத்திரிக்காய் தான். அந்த வாரம் ஃபுல்லாக கத்திரிக்காய் சாப்பிட்ட ராஜா ஒரு வாரம் கழிச்சு மந்திரி கிட்ட சொன்னாரா, என்ன மந்திரி, இந்த கத்திரிக்காய் இப்படி இருக்குது, இது சாப்பிட்டாலே அருவருப்பாக இருக்குது, சாப்பிட்டு இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்திரிக்காயை திட்ட ஆரம்பிச்சாராம். மந்திரி உடனே என்ன பண்ணிட்டாரா, ஆமாம் ராஜா, கத்திரிக்காய் ரொம்ப மோசமான ஒரு பதார்த்தம், இது சாப்பிடவே பிடிக்கலன்னு ராஜா கோவம் வந்துச்சான். போன வாரம் கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னா இந்த வாரம் கத்திரிக்காய் நல்லா இல்லைன்னா என்னதான் நினச்சின்னு இருக்க நீனாராம். அதுக்கு அந்த மந்திரி சொன்னார, ராஜா, எனக்கு சோறு போடுறது நீங்கள் தான், எனக்கு சம்பளம் கொடுக்கறது நீங்கள் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன், கத்திரிக்காய் ஒன்று எனக்கு சோறு போடலையேன்னாராம். என்னது? அப்போது நீங்களும் நானும் யார் சொல்கிறத செய்ய போகிறோன்றத மிகப்பெரிய கேள்வி. இப்போ அந்த மந்திரி ராஜா என்ன சொன்னாலும் அதை என்ன பண்ணுறாரு? செய்கிறார். அப்போ நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். யார்? இயேசு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்கிறவராக இருக்கிறோம். என் நுகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே அந்த குரு. அந்த குருவை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.